வெல்கம் டு லேட்டஸ்ட் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம ஆப்பிள் கேரமல் புட்டிங் எப்படி செய்கிறதுன்றதான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். தேவையான பொருட்கள் பார்க்கலாம். 1/2 லிட்டர் பால், கேரமலுக்கு தேவையான அளவு சர்க்கரை, ஒரு ஆப்பிள். அதோட இன்றைக்கி நான் இன்ஸ்டன்ட் சைனா கிராஸ் மில்க் ஜெல்லி பவுடர் யூஸ் பண்ண போகிறேன். இது பிகினர்ஸ்க்கு ரொம்பவே நல்ல ஆப்ஷன். இன்றைக்கி யூஸ் பண்ண போகிற ஃப்ளேவர் கேசர் பிஸ்தா ஃப்ளேவர் யூஸ் பண்ண போகிறேன். நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1/2 லிட்டர் பாலில் நம்ம சைனா கிராஸ் பவுடரை போட்டு நல்லா கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த சர்க்கரையை பாகாக்கி இந்த பவுலில் ஊற்றிட்டு அப்புறம் நம்மளோட கஸ்டர்ட் மிக்ஸ் பவுடரை பாயில் பண்ணி அதில் ஊற்றி செட் பண்ண வேண்டியது தான். இப்போ நம்ம சர்க்கரை பாகை ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு நான்ஸ்டிக் பேனில் நம்ம சர்க்கரையை போட்டுட்டு ஒரு மீடியமான ஃப்ளேமில் இந்த மாதிரி சர்க்கரையை குக் பண்ணிகிட்டே வாங்க. நம்ம எல்லா சர்க்கரையும் கரைஞ்சிருச்சு. நம்ம கேரமல் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம இந்த கேரமலை எடுத்து நம்ம செட் பண்ண போகிற பவுலில் ஊற்றிடலாம். கேரமெல்லாம் இந்த மாதிரி பதத்துக்கு செஞ்சுக்கோங்க. ரொம்பவும் கெட்டியாக்கிறாதீங்க, ரொம்ப ஹார்ட் ஆயிரும். அப்புறமா நமக்கு புட்டிங் போட்டு கவுக்குறப்போ கேரமல் உருகாது. பாருங்கள், கேரமல் ஆல்மோஸ்ட் கொஞ்சம் ஹார்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம புட்டிங் மிக்சரை பாயில் பண்ணி அதில் ஊற்றிட வேண்டியதான். புட்டிங் மிக்சரை அப்பப்போ கொஞ்சம் அடிபிடிக்காமல் கொஞ்சம் கிளறி விட்டுக்கோங்க. 1 நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அதே சமயம் நான் இங்கே ஆப்பிளை இந்த மாதிரி பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். பாருங்கள், நம்மளோட கஸ்டர்ட் மிக்சரை நம்ம கேரமல் பவுலோடு சேர்த்துட வேண்டியதான். அதோட நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கிற ஆப்பிள் பீசஸ் எல்லாமே அதோட சேர்த்து போட்டுடலாம். நம்ம ஆப்பிள் பீஸை இந்த மாதிரி சமமாக்கி விட்டுக்கோங்க. ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ரெஃப்ரிஜரேட் பண்ணிடுறேன் நான். பாருங்கள், நம்ம ஆப்பிள் கேரமல் புட்டிங் செட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி அமுக்கி பாருங்கள், உங்களுக்கு நல்லா ஸ்டிஃப் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போது கீழே நம்ம கேரமல் இருக்கிறதுனால நான் இந்த மாதிரி ஒரு பேனில் ஹாட் வாட்டர் வச்சு இதில் ஒரு 2 நிமிஷம் விட்டுருங்க. கீழே இருக்கிற கேரமல் எல்லாமே உருகிரும். அப்போது நம்ம புட்டிங்கை சைடில் இந்த மாதிரி கத்தி வச்சு கொஞ்சம் அதை லூஸ் ஆக்கி விட்டுட்டு ஒரு பிளேட்டில் அப்படியே கவுத்தோன்னா நம்ம கீழே இருக்கிற கேரமலில் மெல்ட் ஆகி நம்ம புட்டிங் மேலே ரொம்பவே அழகாக வரும். இதுக்கு மேலே ஒரு பிளேட் வச்சுக்கோங்க. பிளேட் வச்சுட்டு அப்படியே டில்ட் பண்ணிடுங்க. பாருங்கள், நம்ம ஆப்பிள் கேரமல் புட்டிங் ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் அப்படியே கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு சர்வ் பண்ணலாம். இப்போ நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், நம்ம புட்டிங் எவ்வளோ அழகாக ரெடி ஆகிருக்கு. நம்ம சேர்த்துருக்கிற ஆப்பிள் பீசஸும் கீழே நல்லா அடியில் அழகாக செட் ஆகிருக்கு. நம்ம ஆப்பிள் கேரமல் புட்டிங் ரெடி ஆயாச்சுங்க. ரொம்ப ஒரு சிம்பிள் அண்ட் யம்மியான ஒரு டிஷ். இன்றைக்கி நான் யூஸ் பண்ணியிருக்கிறது கேசர் ஃப்ளேவர். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நான் என்னோடய புட்டிங்கை டேஸ்ட் பண்ண போகிறேன். வாவ், யம்மியாக வந்திருக்குங்க. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரியே நிறைய லேட்டஸ்ட் ரெசிபீஸ் பார்க்குறதுக்காக லேட்டஸ்ட் ரெசிபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.